திறந்தனாலே ஏதாவது தகராறு பண்றானுங்க. எதையாவது நான் சொல்லி வச்சிடறேன், இவனுங்களுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது. புரியலைன்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க. மூலலிங்கத்துக்கும் மூலவர்லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸ ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. இதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறிக்கிகள் படுபாவிகளா? உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க? பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. சோறு போட்டு பணம் பண்ணலாம், மருந்து வித்து பணம் பண்ணலாம், கல்வியை விற்று. டீனேஜ்ல வீடு வீடா பிச்சை எடுத்து இந்து மதத்துக்காக ஒரு வீடு கட்டினேன். 20ஸ்ல தெரு தெருவா பிச்சை எடுத்து இந்து மதத்துக்காக ஒரு தெருவே கட்டினேன். 30ஸ்ல ஊர் ஊரா பிச்சை. உங்க குலதெய்வத்திற்கு மரபோடு செய்யப்படுகின்ற பலி பூஜைகளை நிறுத்தக்கூடாது. அவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிந்த அறிவோடு செய்து வைத்தவை. உங்களுடைய குலதெய்வம் மரபுப்படி பலி கொடுத்து பூஜை செய்ய. எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ், ஜாய், பிளிஸ். திட்டிங் மவுத்தில் பிளட் வந்திங், கேட்டிங். ரெண்டு உண்டை தயிர் சோறை வாங்கி தின்னுப்பு சிவனேன்னு ஒரு மூலையில படுத்திருந்து மிஞ்சி போனா ஒரு 4-5 சிஷ்யனுங்க இருந்திருப்பானுங்க. ஒரு கார் இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்தது எதையோ ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு 4 பேர் திறந்தனாலே ஏதாவது தகராறு பண்றானுங்க. எதையாவது நான் சொல்லி வச்சிடறேன், இவனுங்களுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது. புரியலைன்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க. மூலலிங்கத்துக்கும் மூலவர்லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸ ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. இதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு இருக்கிறதுக்கே. நல்லா புரிஞ்சுங்க. துக்கமான சூழல்ல நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கனாலும் அது மீண்டும் துக்கத்தில் தான் கொண்டு போய்விடும். உங்க வாழ்க்கையில இது ஒரு அடிப்படையான பாடமா வச்சுக்கோங்க. படுக்கை அறையில எழுதி வேணா ஒட்டி வச்சிருங்க. மனநிலை என்ன, நீங்க கோமாளியாவோ ஏமாளியாவோ என்னவா வேணா ட்ரீட் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்ல. பரமசிவன் என்னை காப்பாத்திட்டான், காலபைரவர் என்னை காப்பாத்திட்டாரு, நான் சேஃபா இருக்கேன். கிருஷ்ணர் கீதையை ரொம்ப அழகா சொல்லுவாருங்களா, கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனகா. இது ஒரு ஆழமான சத்தியம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருகின்ற ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம செயலில் முழுமையாக இயங்கினீர்களானால், சக்சஸுக்காக ஒர்க் பண்ணாம எக்ஸலன்ட். ஹிந்து ஃபெமினிசம், இந்து பெண்ணியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சாதாரணமா சும்மா சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதில்ல, பிரபஞ்சத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற சக்தி இந்து பெண்ணியம். சாவித்ரி சத்தியவானை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுக்கின்றார்.